இன்றைய கேள்வி. இப்ப வந்து ஒரு 40 வயசு தாண்டிட்டாலே, சத்து மாத்திரைகள் இல்லாம நம்ம வந்து அதாவது சுறுசுறுப்பா இயங்க முடியாது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. இந்த மல்டி விட்டமின்ஸ், நியூட்ரிஷனல் டேப்லெட்ஸ் வந்து மஸ்ட் அப்படின்ற மாரி நெறைய அட்வைஸ் குடுத்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? சத்து மாத்திரைக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. எனர்ஜி வேற, சத்து மாத்திரை வேற. எனர்ஜின்றதே வந்து கேலரி தான். அது உங்களுக்கு கார்போஹைட்ரேட்லேருந்து தான் கிடைக்கும். அந்த கார்போஹைட்ரேட் உங்களுக்கு அந்த குளுக்கோஸ், கேலக்டோஸ், ஃப்ருக்டோஸ், லாக்டோஸ், மால்டோஸ்னு இருக்குது. உங்களுக்கு அரிசி, கோதுமை எல்லாமே குளுக்கோஸ் தான். உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் தான் கேலரிஸ். அந்த கேலரிஸ் தான் அந்த செல்கள், உயிருக்குள் இருக்கும் உயிரணுக்கள் ரத்தம் கொண்டு போய் சேர்க்குது. அதை எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏடிபி மாலிக்யூலாக பயன்படுத்தி அதுதான் எனர்ஜி. வைட்டமின்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வேறு. வைட்டல் மினரல்ஸ் தான் வைட்டமின். ஸோ உங்களுக்கு விட்டமினில் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ இருக்குது. அது வந்து பீட்டா கேரட்டீனை வந்து லிவர் விட்டமின் ஏ மாற்றிக்கும். விட்டமின் பியில் வந்து 8 டைப் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் கே இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இதெல்லாம் மோஸ்ட்லி தே டூ ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாப்ஸ். உங்களுக்கு வந்து விட்டமினுக்கும் எனர்ஜிக்கும் சம்மந்தம் கிடையாது. சத்து மாத்திரைகள் வந்து 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து கணக்கு எடுத்தீங்கன்னா, அப்போ நீங்கள் உணவு எதுக்கு சாப்பிட்றீங்க? உடல் வந்து 99% 6 அணுக்களால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 1% தான் மற்ற அணுக்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு விட்டமின்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஃபிசியாலஜியில் போய் பார்த்தீங்கன்னா, கல்லீரல் வந்து எல்லா விட்டமினையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். உள்ள தேவைப்படும் போது அது கொடுக்கும். ஸோ விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி வந்து உங்களுக்கு வாட்டர் சால்யூபிள், நீரில் கரையக்கூடிய ஒன்று. உங்களுக்கு 50% பிளட் வந்து பிளாஸ்மா, அதில் கரைஞ்சி அது டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே வந்து உங்களுக்கு ஃபேட் சால்யூபிள், கொழுப்பு சத்தில் தான் கரையும். அதனால உங்கள் உணவில் ஓரளவுக்கு கொழுப்பு சத்து இருக்கணும். அது கொழுப்பு சத்தில் கரைஞ்ச உடனே அந்த புரோட்டீனோட லிப்பிட்ஸ் வந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துன்னு போவோம். 40 வயசுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து விட்டமின் மாத்திரை, சத்து மாத்திரைன்னா உங்கள் உணவில் எல்லாமே இருக்குது. நம்ம சவுத் இண்டியன் ஃபுட்டு, நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உணவுலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் கண்டிப்பாக அதில் இருக்கிறது. உணவு தாண்டி உங்களுக்கு சத்து தரக்கூடிய பொருள்கள் எதுவும் கிடையாது. இப்போ வந்து இந்த 40-50 வருஷத்தில் இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஒரு பெரிய வியாபாரமாக எடுத்துன்னு வந்தாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்க, டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணி, இவ்வளோ இது நீ கொடுக்கணும், இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா இது வந்து வீக் ஆகும், அப்போ நீ இந்த சத்து மாத்திரை கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பேட்டர்ன் எடுத்துன்னு வந்து அந்த வியாபாரத்தை பெருக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக என்ன பண்ணாங்க, எல்லாருமே இந்த விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எழுத ஆரம்பித்தாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, மல்டி விட்டமின் சாப்பிடுங்க அப்படின்னு. இன்றைக்கி வந்து இந்த பயோகெமிஸ்ட்ரி வந்து 2002க்கு அப்புறம் விரிவடைந்த பிறகு அந்த ஆராய்ச்சிகள் சத்து மாத்திரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை என்று வந்து விட்டது. அதுக்கு உங்களுக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருக்குது. நிறைய சயின்டிஃபிக் வீடியோஸ் உங்களுக்கு யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு விட்டமின் இ நான் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் போய் யூடியூப்பில் சயின்டிஃபிக் வீடியோஸ் ஆன் அவாய்டிங் விட்டமின் இ, வை ஷுட் ஐ நாட் ஈட் விட்டமின் இ அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். எக்ஸஸ் விட்டமின் ஏ என்ன ஆகும், ஏன் வந்து வை சப்ளிமெண்ட்ஸ் ஆர் நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசர்ச்சில் உங்களுக்கு வரும். முக்கால்வாசி வந்து இந்த கால்சியம்னு ஒன்று இருக்குது, சுண்ணாம்பு சத்துக்கு எக்கச்சக்கமான அந்த சப்ளிமெண்ட்ரி மாத்திரைகள் இருக்கிறது. அதில் வந்து அவங்களே இப்போ கொடுக்குறாங்க. நம்ம ப்ராசஸ் பண்ணுற சுண்ணாம்புலேருந்து நமக்கு வந்து மெர்க்குரி கண்டாமினேஷன், கேட்மியம், நிக்கல், அர்சனிக் கண்டாமினேஷன் எல்லாம் இருக்குது. அதை இவங்களால பியூரிஃபை பண்ண முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செயற்கையாக தயாரித்து கொடுக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பை உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை வந்து உங்களுக்கு கிட்னி ஃபில்டர் பண்ணி யூரினேஷன் வழியாக வெளியில் தள்ளிடும். அது மாதிரி இதே மாதிரி நீங்கள் உணவுக்குள்ளே வரும்பொழுது, உணவில் உங்களுக்கு கால்சியம் நிறைய வேணும் அப்படின்னா டெய்லி அவல் உணவு கொஞ்சம் சேர்த்துக்கினீங்கன்னா, முளைக்கட்டின பச்சை பயிர் சேர்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல கால்சியம் பவர் கிடைக்கும். அந்த கால்சியம், அதில் இருக்கிற அந்த கால்சியம் பவரை உடல் வந்து ஏற்றுக்கொள்கிறது. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விட்டமின் மாத்திரையும் கிடையாது. எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷமாக மனுஷன் வாழ்ந்திருக்கான். இன்றைக்கி வந்து சத்து மாத்திரை வந்து கண்டிப்பாக தேவை, 40 வயசுக்கு அப்புறம் தேவை அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மித்து தான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சாப்பிட்ற உணவில் எல்லாமே இருக்குது. சப்ளிமெண்ட்ரி ஆடிங் விட்டமின்ஸ் டு த பாடியை தான்
இந்த மாதிரி சத்து மாத்திரைகள் சாப்பிடுவது உகந்ததல்ல என்று விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம் முழுமையாக நிரூபித்து விட்டது. இதை இங்கிருக்கும் மருத்துவர்கள் தெரியுமோ தெரியாதோ, முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. தெரிந்தவர்கள் இதை தங்களுக்கு தேடி வரும் நோயாளிகளுக்கு எடுத்துரைப்பதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, வியாபார நோக்கம். அதனால் சத்து மாத்திரை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படாது. இதுதான் இதுக்கு பதில். நன்றி.